So now going to see how to draw a cycloidal. So question, a circle of 50 mm diameter rolls on a straight line without slipping. Trace the locus of a point P on the circumference of the circle, rolling for one revolution, full stop. Name the curve, full stop. Draw the normal and tangent on the curve at 40 mm from the baseline. Cycloid பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கியர் ப்ரொஃபைலை டிசைன் பண்ணுறது. ஓகேவா, ஒரு கியர் டீத், ரெண்டு கியர் வந்து மெஷ் ஆகி ரன் ஆகும் அப்படின்னா அதுக்கு கியர் டீத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு டீத் வந்து மெஷ் ஆகி தான் ஆகும், ரன் ஆகும். ஓகேவா, இந்த கியர் டீத்தோட ப்ரொஃபைல், ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த சைக்ளோட் மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, சைக்ளோடோட மெயின் அப்ளிகேஷன் கியர் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 50 mm டயாமீட்டர், ஸோ டயாமீட்டரோட சர்க்கிள் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ண போகிறோம். இதில் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பான் 50 mm டயாமீட்டர், இல்லைன்னா காயின், இதில் சர்க்கிள் கொடுத்துருக்கா காயின் கொடுத்துருப்பான். ஓகேவா, ரோல் ஓவர் தி டேபிள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் ஒரு இதில் என்ன ஆகுது, ஸோ ரோல் ஆகுது, 1 ரெவல்யூஷன்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ அதான் என்னது சைக்ளோடல். ஓகேவா, ப்ராப்ளம் வந்து இன்வெல்ட்டுக்கும் சைக்ளோடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, இது வந்து நம்ம சைக்ளோடல்னு சொல்கிறோம். இன்வெல்ட் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து, ஓகேவா, அன்வவுண்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேம் கொடுத்துருப்பான். ஸோ இதுதான் என்னது ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட். ஸோ இன்வெல்ட் பார்க்கும்போது நான் அதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ 50 mm diameter. 50 mm diameter means radius 25 mm. So composite 25 mm எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி நமக்கு 1 ரெவல்யூஷன் டயக்ராம்ஸ் வந்து ரைட் சைடில் தான் போக போகுது. அதனால் ஸோ லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன், நான் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. தென் ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொசிஷனும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இந்த செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம 8 செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லைனா 10 செக்மெண்ட்ஸாக பண்ணலாம், 12 செக்மெண்ட்ஸ்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நான் ஒரு 8 செக்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். 360/8 போட்டால் என்ன கிடைக்கும், 45 டிகிரி கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் நமக்கு 45 டிகிரி இருக்கும். ஓகே, டிராஃப்ட் ஸ்கேல்லே நீங்கள் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இதில் சிம்பிளாக போடலாம். இப்போ ஆல்ரெடி இதில் இருக்க 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து அதுக்கு 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 4 லைன்ஸ் போட்டாச்சு. தென் இந்த 45 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனும் போட்டுடலாம், ப்ளஸ் அதுக்கு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனும் போட்டுடலாம். ஓகேவா, ஸ்ப்ளிட் பண்ண ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7. இந்த ஆரிஜின் பாயிண்ட் 8 இருக்கும், 8 or 0. ஓகேவா, ஸோ 8 செக்மெண்ட்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் செக்மெண்ட்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 50 mm டயாமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. ஸோ பை இன்ட்டு டி போட்டால் நமக்கு வேல்யூஸ் என்ன வருது, பை வேல்யூ 3.14 இன்ட்டு 50. ஸோ
circumference equal to pi into d. C value 157 வருது. ஓகேவா, 157 mm. ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம், ஸோ அப்ளை பண்ணி இதோட ஹோல் லென்த்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 157 mm லென்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு டாப் வியூவிலும் சேம் 157 mm டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணால் ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி 8 செக்மெண்ட்டாக ஸ்பிட் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் என்ன பண்ணணும், 8 செக்மெண்ட்டாக நம்ம ஸ்பிட் பண்ணணும். 8 செக்மெண்ட்டாக ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா 157. ஸோ 157 divided by 8 equal to 19.625 mm வரும். ஸோ 19.625 mmங்கிறது மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இல்லாமல் அப்படி டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது அப்படின்னா ஸோ இன்னொரு மெத்தட் ஆல்ரெடி கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடை நான் இதில் யூஸ் பண்ணுறேன் எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ 8 செக்மெண்ட்ஸ் ஸ்பிட் பண்ணியிருக்கனால சம் ஆங்கிள், ஓகே, ஆங்கிள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு சம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 10 20 30 எவ்வளோ ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு 160 mm எடுக்கிறேன். பிகாஸ் 160 mmல 20 mm அப்படிங்கிறது 1 செக்மெண்ட். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 8 செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த எண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இதை இந்த நாபன் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு 2 எண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பேரலாக நம்ம ஒவ்வொரு மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணுறோம், லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணி வச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதுக்கு நேம் கொடுக்கணும். ஆல்ரெடி 1 2 3 கொடுத்துருக்கோம். அதனால் 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash and 8 dash. ஓகே, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்ஸும் என்ன பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க எல்லாமே வந்து 2H தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 2H வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே போட போகிறோம். எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 1 dash 2 dash நம்ம அப் டு 8 dash வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வெர்டிகலாக என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸ் லைனுக்கு பர்பெண்டிகுலராக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ மார்க் பண்ண அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸையும் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப் டு சர்க்கோட சென்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இட்ஸ் அன் ஆஃப்.
ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம ஓன் வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது C1, C2, C3, C4, C5, C6, C7 and C8. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் காம்பஸ் யூஸ் பண்ணி ஸோ எடுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து காமன் டிஸ்டன்ஸ் தான். நம்ம சர்க்கிளோட ரேடியஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும், ஆல்ரெடி 50 mm டயாமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் நமக்கு 25 mm இருக்கும். ஓகேவா? ஸோ 25 mm கான்ஸ்டன்ட் எடுத்து எல்லா சென்டர் பாயிண்ட்ஸும் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு கரஸ்பாண்டியாக எந்த செக்மெண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதோ ஸோ அதில் கரெக்டாக கட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் C1 கட் பண்ணுறேன். C1 கட் பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன். ஓகேவா? ஸோ 1லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு C2 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு C2 இதான் 2லேருந்து போகிற எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன். இதில் ஆர் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு C3 3லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன். ஓகேவா? அதாவது 0லேருந்து 4 வரைக்கும் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுங்கள், ஆர் கட் பண்ணிவிட்டு 4லேருந்து 8 வரைக்கும், 4க்கு அப்புறம் ஸோ 4லேருந்து 8 வரைக்கும் ரைட் சைடில் ஆர்க்கு என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அடுத்து C4 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 இருந்தால் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற லைன் இது. ஸோ கரெக்டாக எப்படி வரும், நம்ம டாப்பில் போட்டுக்க லைனில் கரெக்டாக வரும். C5ங்கிறது இங்கேருந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. 3 and 5 ஒரே பாயிண்டில் தான் இருக்குது. அடுத்து C6ங்கிறது இதே லைன் தான். 2ம் 6ம் ஒரே லைன் தான். நெக்ஸ்ட்டு C7ங்கிறது இந்த இருக்குது. C8ங்கிறது ஃபைனலாக நமக்கு கரெக்டாக இதில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் இது கண்டிஷன். கட் பண்ணியிருக்க இந்த இன்டர்செக்டிங் அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் லைனில் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், ஆர்க் அடிச்சிருக்க பாயிண்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேண்டில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஒரு 2H பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். ஓகே? மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் கர்வ் அதில் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீட்டாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஹச் பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக என்ன பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லைட்டாக ட்ரா பண்ணுறேன். லைட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லைனெல்லாம் இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஹச் பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், டார்க்காக என்ன பண்ணிக்கணும், நம்ம டார்க் பண்ணிக்கணும். ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணணும், காம்பஸ் எதுவும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடக்கூடாது. எங்கேயுமே ஏதோ ஒரு இந்த கார்னரும் வராமல் கொஞ்சம் நீட்டாக என்ன பண்ணு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் P1 கொடுக்குறேன். ஓகேவா? P1 P2
P3, P4, P5, P6, P7 and the final point P8. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ இது என்ன டைப் ஆஃப் கர்வ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன டைப்ஸ்ன்னு கேட்டிருந்தது. ஸோ இதுக்கு என்ன பண்ணிடலாம், இது வந்து சைக்ளோடல் அப்படிங்கிறது நமக்கு சின்ஸ் ப்ராப்ளத்தோட கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதணும். ஓகே, இது கேட்டிருந்தோம்னா இது கண்டிப்பாக என்ன பண்ணணும், சைக்ளோடல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சைக்ளோடல் கர்வ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் ஸோ கேட்கல அப்படின்னா நான் இதை மென்ஷன் பண்ணுங்கிற கம்பல்சரி இல்லை, மென்ஷன் பண்ணாலும் தப்பு இல்லை. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோம், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன். ஓகேவா, ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ட்ரா த நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் ஆன் த கர்வ் அட் 40 mm ஃப்ரம் தி பேஸ் லைன். ஓகேவா, இதில் பேஸ் லைன் அப்படிங்கிறது ஸோ இதான் வந்து என்னது பேஸ் லைன். ஓகேவா, ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருந்தோம்ல ஹரிசாண்டலா பை இன்ட்டு டி அந்த டிஸ்டன்ஸ், இதான் என்னது பை இன்ட்டு டி டிஸ்டன்ஸ். அந்த டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். So then by d equal to 157 circumference of the circle. இதெல்லாம் நம்ம பேஸ் லைன் சொல்கிறது, இதுதான் பேஸ் லைன் சொல்லி சொல்கிறோம். அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா the normal and tangent on the curve at 40 mm from the baseline. 40 mm from the baseline கொடுத்துருக்கு. பேஸ்லைன்லேருந்து 40 mm ஹைட்டில் என்ன பண்ணணும், அந்த கர்வில் நமக்கு எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஸ்கேலை கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்லைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு இது ஹாரிசாண்டலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல், அதுக்கு வெர்டிக்கலாக. ஓகேவா, இது பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேலில் என்ன பண்ணுங்கள், இப்படி பார்த்துட்டே வாங்க. மெஷர்மெண்ட் எங்கே 40 mm வருதுன்ட்டு இதை வச்சு அப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ இதில் இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு 40 வருது. ஓகேவா, பேஸ்லைன்லேருந்து 40 mm ஹைட்டு. ஸோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் எம்னு ஒன்றா கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ரேடியஸ் காம்பஸில் எடுத்து வச்சுருப்போம் 25 mm, அதே 25 தான். ஓகே, 25 mm காம்பஸில் எடுத்துகிட்டு இந்த ஸ்மூத் கர்வில் என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரல் லைன், சர்க்கிளோட சென்ட்ரல் லைன்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனில் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஆர் கட் பண்ணியிருக்க அந்த போர்ஷனையும் நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணியிருப்போம் 40 mm ஹைட்டில். அது என்ன பண்ணணும்னா 2H பென்சில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு வெர்டிகலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைனுக்கு என்ன பண்ணணும், பேரலாக பேஸ் லைன் வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் கனெக்ட் இந்த பேஸ் லைனில் வந்து டச் ஆகிருக்க இந்த பாயிண்ட்டையும் ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்மூத் கர்வில் மார்க் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, நார்மல் லைன் ட்ரா பண்ணிட்டு தான் அடுத்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். ஸோ நார்மல் லைன் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ஸ்கேல் அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கோங்க, இந்த நாபை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலராக
டேஞ்சன்ட் லைன் மார்க் பண்ணுறோம். ஸோ n dash t dash. That is the procedure for draw a cycloid. ஓகேவா? ஸோ cycloid இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும், இந்த 40 mm ஹைட்டில் எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹைட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி காமிச்சிக்கலாம். நம்ம 40 mm ஹைட்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு இதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுட்டு ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், மார்க் பண்ணிடுவோம். சர்க்குலர் ரேடியஸ் டயாமீட்டர் மார்க் பண்ணிடுவோம். டயாமீட்டர் வந்து நமக்கு 50 mm கொடுத்துருந்தது. டயாமீட்டர் சிம்பிள் போட்டு 50 mm. ஓகேவா? இதுதான் சைக்ளோடல் ட்ரா பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம எப்படி வரும் அப்படிங்கிறது, ஒரு காயின் இருந்துச்சுன்னா, காயின் வச்சுருந்தீங்கன்னா அந்த காயினில் இதில் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை 8 ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு ரோல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு காயினை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டை அதில் காயினில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்குலர் ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிவைசஸ் ஓகேவா வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை ரோல் பண்ணுங்கள். ஸோ முதல் செக்மெண்ட்ஸ் ஸோ சேம் டயாமீட்டர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். முதல் செக்மெண்ட் இதே பாயிண்ட் அப்படியே கிடைக்கும். முதல் செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு இங்கே வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ரோல் பண்ணி இந்த 2 daysக்கு வந்து நிற்கும்போது இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் இங்கே வரும். 3 daysக்கு வரும்போது இங்கே வரும். 4 daysக்கு வரும்போது இங்கே வரும். ஸோ இப்படி ஒரு ரெவல்யூஷன்ஸ் முடிஞ்சோடனே ஃபைனல் நமக்கு ஸோ இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்மூத் கர்வ் தான் என்னது, நம்ம ஃபைனலாக நமக்கு அந்த ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட். ஓகேவா?